உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன், குஷிக்கு வெறும் 14 வயசுதான். ஆனா உங்களுக்கு சரி, உங்களுக்கு உங்க ஏஜ் சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. எந்த வயசா இருந்தாலும் குஷியை விட பெரியவர் தானே நீங்க. அவளோட அப்பா தானே. டீனேஜ் பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. எப்படி மரியாதை இல்லாமையா? பிடிவாதமா? திமிரா? இல்ல, பொசசிவ். பார்த்தா தெரியல அவ உங்க மேல எந்த அளவுக்கு பொசசிவா இருக்கா. நீங்க அந்த ஃபேமிலியோட இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. உங்க குஷிய மறந்துட்டீங்க. சோ ஆப்வியஸ்லி அவளுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால பிடிக்கல. அண்ட் இதுல ரொம்ப பெரிய தப்பு பண்ணது நீங்க தான். ஐயோ, நான் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல. சோ வாட்? அதான் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தார்ல, நீங்க ஏன் நடுவுல இல்ல, போறீங்க? நான் ஒண்ணு நடுவுல போகல. அவரோட நிலைமை என்னாச்சுன்னு நீயே பார்த்தல்ல. ஆக்சிடென்ட் ஆனது அவரோட வைஃப்க்கு. ஆனா அவர் ரியாக்ட் பண்ணத பாக்கும்போது அப்படியே நீங்க ரியாக்ட் பண்ண மாதிரி ராதாவுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன உளற நீ? இதுல ராதா எங்கிருந்து வந்தா? நீங்க எதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க? ஏன்னா அவரோட பதட்டத்துல நீங்க மோகனை பாத்தீங்க. எந்த மோகன்? ராதாவுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட பைத்தியமாவே மாறிடுவாரு. என்ன உளற நீ? ராதா நடுவுல எங்க இருந்து வந்தா? எப்ப மோகன் ராதா போனா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் மோகன், நீங்க வேணா பொய் சொல்லலாம், ஆனா உங்களோட இந்த கண்கள் என்னைக்குமே பொய் சொல்லாது. நீங்க டெல்லிக்கு வந்ததுல இருந்து உங்களோட கண்கள்ல ஏதோ ஒரு கவலை. நீங்க யாரையோ தேடிக்கிட்டே இருக்கீங்க. அது யாரோலாம் இல்ல, ராதா. நீங்க ராதாவை தேடிதானே உங்க ஊர்ல இருந்து இங்க வந்தீங்க? எதுவும் கிடையாது. நான் உங்க எல்லாரோடய சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு யாரும் தேவையில்ல. நான் யாரையும் தேடல. ஓகே? அப்படியா? 100% பக்கா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை ஏத்துக்கோங்க. நான் அவ்வளோலாம் கெட்டவ கிடையாது. மீரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்ஃபேக்ட் நான் ரொம்ப அழகா இருக்கேன். நான் சூப்பரானவ, அழகானவ, ரொம்ப பிரமாதமானவ. என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. ஆனா என்ன பண்றது, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ண உன் தலையில எழுதுல போல இருக்கு. இது ஜோக்கா? என்ன பயமுறுத்திட்ட? அட, நான் எப்பவுமே இப்படிதான். எனக்கு இந்த பயமுறுத்தி பாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். காதல் ரொம்ப ஆழமான உணர்வு மோகன். ஆனா காதலை கேட்டெல்லாம் வாங்க முடியாது, பறிக்கவும் முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, அதை திருடவும் முடியாது. வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயங்கிற வார்த்தை கூட காதல்ல வராது. ஐ திங்க் ராதிகாக உள்ள ஹீட்டா இருக்கு, அதனாலதான் சரியா தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஏன் ஏசிக்கு என்ன ஆச்சு?
கடவுளை இதையும் வேலை செய்யல. இந்த ஏசி இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? ஐயோ, ராதிகாவோட தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுதா. நீ பதறினா அது எனக்கு வலிக்குது, நீ சந்தோஷப்பட்டா எனக்கு அது நிம்மதியா இருக்க. உன்னுடைய துணை என்னோட அதிர்ஷ்டம். சந்தோஷமா நிம்மதியா தூங்க. வாழ்க்கை முழுக்க நான் உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை ஃபுல்லா உன்னை இதே மாதிரி பார்த்துக்கிட்டே முடிஞ்சு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்ல இல்ல, இது தப்பு. நான் என்னோட பாஸ்ட பத்தி யோசிக்க கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.